நேர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்திக்கிறோம். உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற வேளையில் நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்காகத்தான் ரெடியாகி கொண்டிருக்கிறோம், தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னாலே எங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் எழக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாள்ல நாங்கள் யாரை சந்திக்க போகின்றோம், வருபவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக எங்களுக்குள்ளேயே பல குழப்பத்தோடு தான் நாங்கள் இவ்வளவு தூரம் கடந்து வருவோம். இப்போது எங்களுடைய காலநிலையை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் காலநிலையே சீரற்ற ஒரு முறையில் தான் காணப்படுகிறது. அடிக்கிற வெயில்ல அடிக்கிற காத்துக்குள்ள இவ்வளவு தூரம் நாங்கள் பயணம் செய்து இந்த குடும்பங்களை அடையாளப்படுத்துகின்ற வேளையில் அவர்கள் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இருந்தும் நாங்கள் இவற்றை எல்லாத்தையும் தாண்டி இவ்வாறான குடும்பங்களை அறிமுகப்படுத்துவதிலும் அடையாளப்படுத்துவதிலும் எங்களுக்கு ஒரு மட்டற்ற ஒரு திருப்தி கிடைப்பதற்கான காரணம், எதுவுமே இல்லாதவர்களுக்கு, எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லாதவர்களுக்கான அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு தேவையான அந்த வசதிகள் கிடைக்கிறது என்பதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் முழுவதுமாக பார்த்தோமாக இருந்தால் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு ஒரு தேவைக்காக இந்த நிகழ்ச்சியூடாக கலந்து கொண்டிருந்த மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற உதவிகள் மூலம் நாங்கள் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தடுத்து உதவிகள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு கொடுப்போம், அவர்களுக்கு செய்வோம், இவர்கள் கேட்டதை செய்வோம் என்று சொல்லி எங்களுடைய மக்கள் இவர்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாங்கள் அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய செந்தில்குமரன் அவர்கள். தன்னுடைய புலம்பெயர் தேசத்தில் இருந்து தன்னுடைய பணத்தின் மூலமாக இவ்வாறான மக்களுக்கு உதவிகளை பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கும் அவருடைய குடும்பமும் இந்த செய்கின்ற உதவி, பல உதவிகள் எல்லாமே அவருக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக மாற வேணும். அவருடைய குடும்பம் மகிழ்ச்சிகரமாகவும் இறுதி வரைக்கும் நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இந்த நிகழ்ச்சி வாயிலாக வாழ்த்து கொண்டு, எப்பவுமே சாதாரணமாக ஒருவர் வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்து தான் எங்களை நிலை பெறச் செய்யும் என்பது உண்மை, எங்களை நிலைநாட்டும் என்பது உண்மை. அதுவே இவ்வாறான மனிதர்கள் அவர்களை வாழ்த்தும் போது அவர்களுடைய வாழ்க்கை அப்போதுதான் சொர்க்கம் அடைகிறது என்பதுதான் உண்மை. சரி, இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு தாயாரை சந்திக்க போகின்றோம். இந்த தாயாரையும் நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு காணொளி மூலமாக நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி இருந்தோம். இவர்களுக்கான இந்த வாழ்வாதார உதவி பால் மாடு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதனை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். இப்போது அதன் மூலம் அவர்களுடைய வருமானம் எவ்வாறாக இருக்கிறது, அவர்களுக்கு இனி வரப்போற காலத்துல என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த அம்மாவோட கதைக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியோடாக சந்திச்சிருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லையா? உடல்ல திருப்பவும் எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும், மருந்து ஏற்றி கொண்டு வைக்கணும். முதல் இருந்த வருத்தம் தானோ? இப்ப என்ன சொல்றீங்க? திருப்பி எனக்கு அந்த நீர்நிறை கட்டி என்று இருந்தது, அதில் ஏதோ கிருமி தொத்தா ஏற்பட்டதுன்னு சொல்லி திருப்பி மருந்து ஏற்றி கொண்டிருக்கலாம். ஒரு 5 மணத்தியாலம் ஏற்றினோம். ஒரு மருந்து, ஒரு மருந்தா? 2 மருந்து ஏற்றினோம் 5 மணத்தியாலம். இனி இப்போ 29ஆம் தேதி அடுத்த 4வது மருந்து ஏற்றணும். மருந்து ஏற்றினா கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனையாக இருக்கும், பேருந்து கொஞ்சம் சாப்பாடுகள் மனம் இல்லாமல் இருக்கும், அதால் கொஞ்சம் இதாக இருக்கும். பேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இனி மருந்து ஏற்றினா கொஞ்சம் மேலாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறீங்களா? தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறது. அதில் பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பாந்தி வரும். அதால் ஓட்டோ பிடிச்சி தான் போகிறோம். நாங்கள் 2500 3000 ரூபா கேட்பினோம் ஓட்டோக்காரர். உதவி எங்களோட கணவன் போகிறவர் வேலைக்கு, கூலி வேலைக்கு. தூரமா இல்லைன்னு சொன்னா யாழ்ப்பாணம் பஸ்ஸில் போய் வர. அப்போவா மற்ற சின்ன மகள்லாம் என்ன பார்க்குறது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, அப்போ சமைச்ச சாப்பாடு இல்லாதவா. சரி, அம்மாக்கு இந்த வாழ்வாதாரமா பால் மாடு கிடைச்சிருக்கு. பால் மாடு தான் வேண்டினாங்கள். அந்த பால் கொஞ்சம் மாடு பால் குறைவு இழுக்கிறது. அப்போ நாங்கள் நாம்பன் கண்டுக்காக வேண்டினாங்கள். வேண்டி அப்போ வேலைக்கு போனால் மகள்கிட்ட மனுஷன் தான் நான் விட்டு கட்டுறது கொள்றது என்ற நாங்களும் பால் குடிக்கிறது, அவைக்கும் கொடுக்குறது.
அப்படித்தான் போகுது. இப்போ வயலுக்கான் கொண்டு கட்டி இருக்கிறார் மாடு. இப்போ வயலுக்கு கட்டிட்டு பேந்தா விட்டந்து அப்பா சொல்லி போட்டு போகிறது. அவர் விட்ட இருக்கிறார். ஒரு புல்லுகள் சில வில பிடிங்கன்னு போடுவேன். நாங்களும் இதன் வேண்டி தவிடு அதுகளும் வைக்கிறது. அப்போ அங்கே தான் கட்டி வயலுக்கு கட்டி இருக்கு மாடு. என்ன மாதிரி அதால உங்களுக்கு வருமானம் கிடைக்குது? இப்போதான் விட்டு இதன்றோம். இந்த கண்டுகள் கொஞ்சம் வளர்த்து மாடு பால் இல்லாட்டியும் கொஞ்சம் கண்டு நாம்பன் கண்டு போட்டது அது கொஞ்சம் வளர்த்து இதண்டா பேருந்தும் கண்டுகள் போடும் தானேன்ட்டு வளர்த்து இதன்றோம் வச்சிருக்கிறோம். பார்ப்போம் இப்போ அவிட்டது. இப்போ ஒரு நாளைக்கு அதால நீங்கள் எவ்வளோ பால் கறக்கக்கூடியதா இருக்கு? அது பால் கொஞ்சம் குறைவு. நாங்கள் பால் இந்த இதண்டா தான் ஒரு ஆயிரம் இந்த 3 பத்தில் அப்படி குறைவாகத்தான் வருகுது அதில் பால். அது அந்த கண்டை தான் குடிக்க விடும், பால் தருகுது இல்லை. இப்போ பழக்கத்துக்கு இதண்டு தெரியாது, பால் தருகுது இல்லை. அப்போ விட்டாச்சு பார்ப்போம். சரி, இது இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிட்டு 2 கிழமை தானமா வரும். அப்ப உடனே நாங்கள் அதுகிட்ட இருந்து அவ்வளவு நமக்கு வேணுமென்னு எதிர்பார்க்கல. இனி நீங்க போடுற சாப்பாடுகள் அதுகள் இதுகள் எல்லாம் காலப்போக்குலதான் உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு இதை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் சரியான முறையில அதை பராமரிங்க. இனி அந்த மாட்டை வந்து நீங்கள் ஒரு மாட்டு மூலமாக வந்து நீங்க பல மாட்டு கண்டுகள் எல்லாம் போட்டு வந்து ஒரு ஒரு பண்ணைக்கு முதல் கண்டு போட்டு இருக்கிறது. போட்டது எத்தனை உண்டு தான் நாம்பன் கண்டு போட்டது. கண்டோட தான் எடுத்தேன். கண்டோட தான் எடுத்தேன் நீங்களே. கண்டு போட்டது. அப்போ அது கொஞ்சம் பால் இதண்டா பஞ்சிப்படுது. அப்போ நாம்பன் கண்டு தானே வந்துட்டு வேறு பரவாயில்ல நிக்கட்டுக்கு. மாடு நாங்கள் வாங்கியே கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாளுக்குள்ள வந்து அது கண்டு போட்டுதுன்னு சொன்னா சரியான குறைவா தான் இருக்கும் அந்த பால் நாங்கள் எடுக்கிறது. ஏன்னு சொன்னா இனி கண்டு குடிக்கும். அது கண்டுக்கு தான் கூட குடிக்குது இல்லக்கா போலிக்குதோ குறைவா தான் இருக்கு. இந்த மாடு வந்து அந்த ரெகுலர் ஆகணும். ஒரு புது இடத்துக்கு வந்து இருக்குது பரிச்சயம், அந்த இடம் வந்து இருக்குது சமமா இருக்கேதான் தன்னால இழக்கூடியதை வந்து விட்டு கொடுக்கும். அப்ப காலப்போக்குல வந்து நீங்க பண்ணைக்கு கொடுக்குற மாதிரியான பாலுகளை வந்து ஒரு 3 லிட்டருக்கு அப்படி மாடு தண்டா கண்ட வளர்த்து தண்டி போட்டு வேற மாடும் பார்த்தா விற்கலாம். இப்படி பால் இழுக்கணும் என்றாலும் அவுக்கலாம். கொஞ்சம் காலத்துக்கு வச்சிருந்துட்டு இதை ஒரு தண்டாட்டிக்கும் அப்படியும் அவுக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொரு நாள் உணவு முறை எல்லாம் என்ன மாதிரி அம்மா கூட போகுது? உணவு முறை காலை நொடிக்கப்பம் சாப்பிட்டது, இன்னும் கொஞ்சம் பழங்கள் அதுகள்லாம் சாப்பிட சொல்லி நான் கொஞ்சம் பழங்கள் சாப்பிட சொல்லலாம். இந்த கடை சாப்பாடுகள் ஒன்றும் எடுக்க வேண்டாம். இந்த கண்டாவடி இந்த வீட்டு பழங்கள் இருந்தால் வேண்டி சாப்பிட சொல்லலாம். வீட்டில் பழம் இல்லை எங்களுக்கு. அப்போ கடையெல்லாம் கழுவிப்பட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்கிறது, கஷ்டத்துலாம் போகுது. பிள்ளைகளும் படிக்கணும் உங்களோட இல்லையாவா தான். இப்போ ஆறுமங்கடை இப்போ நான் 7 செய்து இந்த இதுக்கு படித்தேன், ரிசப்ஷன் கேஸ் அதுக்கு படிச்சுட்டா நம்ம கிடைக்கல. 6 மாதம் டெக்கில் படித்தவா. இந்த இங்கிலீஷ் கோர்ஸுக்கு 6 மாதம் போனவா. அப்போ அவாக்கு அது கிடைக்குது இல்லையான்ட்டு இதை இந்த தையல் கடையாண்டு சும்மா வீட்டில் இருக்க விமானம் இல்லைத்தானேன்ட்டு அந்த கடையொன்றுக்கு போகிறா. இப்படியே போகுது. அப்போ இன்றைக்கு மத்தியானம் என்ன மாதிரி சாப்பிட? மத்தியானம் மீன் வண்டி வச்சு நாங்கள் இன்னும் கறியாக்கல, சோறு போட்டுட்டு வந்தது. அம்மாக்கு தலைமுடியெல்லாம் இப்போ முதல் இதுக்குத்தான் முதல் ட்ரீட்மெண்ட் செய்து தலைமுடி கொட்டையில. இப்போ திருப்பி இந்த ஈமோ மருந்துண்டே ஏற்றினா புதுசா. அதுக்குத்தான் முடி எல்லாம் விழுந்துட்டு ஃபுல்லாக கொட்டிட்டு. இப்ப அந்த தலைமுடியில் வந்து கொட்டுன்றதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா உடல்ல? இல்லை, சொல்லித்தான் ஏற்றினேன். இந்த மருந்துக்கு முடி உங்களுக்கு முழுக்க இதண்ட மாதிரி ஹோம் ஒன்று தருவினோம். கை கால் உரைக்கும், நடக்க கால் உரைக்கும், எல்லாம் சக்தி இருக்கு. வைத்தால போகும், காய்ச்சல் வரும், எல்லாம். காய்ச்சல் வைத்தால் அடி அப்படி கண்டோ இருந்தால் டக்கண்டோ வர சொன்னேன், வச்சிருக்க வேணாமண்டு. அப்போ முடியெல்லாம் கொட்டுமென்று தான் சொன்னவன். முதல் ஏற்றின மருந்துக்கு முடி கொட்டாதுன்னு சொன்னேன் பெருசா. அது கொட்டையில் இப்போ ஏற்றித்தான் முழுக்க கொட்டும். ஒரு மருந்தோடைய முழு முடியும் வந்துட்டு. ஒரு மருந்தோடையா? அவ்வளவு ஹெவி மருந்து. அந்த மருந்து தான் நீங்க 5 மணித்தியாலம். 5 மணித்தியாலம் 2 மருந்து ஏத்துவினோம். 5 மணித்தியாலம் 3 கிழமைக்கு முடிய வெள்ளன்னா போவோம். 7 மணிக்கு போனா அங்கே எல்லாம் இது போட்டுக்கு எல்லாம் இது போட்டுட்டு போட்டில் போய் நின்று இப்போ எங்களோட பேர்கள் கொடுத்தா நாங்கள் மருந்து வரும். அந்த பைய தத்துவாங்கன்னா சில வேலை 5 மணியும் செல்லும், சில வேலை 6 மணியும் செல்லும் மருந்து ஏற்றி முடிய.
அதான் வர்றது அதே தான் வர ஓட்ட கொடுத்துக்கணும் பஸ்ஸும் இல்லை அங்கே சில நீங்கள் தெல்லிப்பளை போகணுமா அப்ப இனி ஒரு உதவி என்று சொன்னா அம்மாக்கு என்ன தேவைப்படும் உதவி எங்களை இதைத்தான் எதுவும் செய்து கொண்டே இருப்போம் இனி என்னங்கிற வீடு வாசல் கொஞ்சம் இது இல்லை அதுக்காக ஒன்றும் தரணும் தொழிலைத்தான் எதிர்பார்க்கணும் எங்களோட வீடு வாசல் வெடிச்சிட்டது எல்லாம் முன்னுக்கு கூரை இல்லை மழைக்கு இருக்க இல்லாது சரியான அதுக்கு மழை வந்தால் அதுக்கு வெள்ளம் நிற்கும் எங்கட இதுக்கு இப்போ அது சரியான கஷ்டம் இருக்கிறது அதில் எங்களுக்கு கொஞ்சம் குளிர்களும் தாங்க மாட்டோம் அப்போ கொஞ்சம் வீடு வாசலுக்கு தான் ஏதாவது செய்ய வேணும் அது நாங்கள் முதல் கதைச்ச நாங்கள் அவ தொழிலுக்குத்தான் தருந்தவ இப்போ தொழிலை உண்ட பிள்ளைகளும் இருக்குது தொழிலை உண்ட செய்யட்டும் அப்போ மழை காலத்துல இந்த மாதிரி வீடுகள் மழை காலம் வீட்டுக்கு சிறுஞ்சிரியுமா வாசல் நேர ரோட்டில் தண்ணி நிற்கும் வரையிலாது அப்போ வீடெல்லாம் கசிஞ்சு முன்னுக்கு அந்த பந்தியும் இல்லைத்தானே எங்களுக்கு சும்மா தகரத்தை போட்டு சும்மா வச்சிருக்கிறோம் அப்போ சரியான கஷ்டமா இருக்கும் காணி வெளியும் இல்லை கொஞ்சம் மேடாக வெள்ளம் மண்டடிக்கா சும்மா சுடி மாதிரி இருக்கும் சொந்த காணி சரி உங்களோட சொந்த இடம் இதா இல்லாட்டி உங்களோட கணவற்ற இடமா இல்ல கணவரும் இந்த இடம் தான் மெச்சான அம்மாண்ட அப்பாண்ட தம்பியாட்ட தங்கச்சியாட்ட மகன் சொந்தத்துக்கு சரி அதனால பரவாயில்ல அப்பா என்ன வேலை செய்யற அப்பாவுக்கும் கால் முறிஞ்சது இந்த கால் ஒன்றே இல்லாத அவருக்கு இப்போ கால் முறிஞ்சு அந்த கால் கலட்டுறாது அப்போ அந்த கால் கலாட்டி பூட்டி அப்படி கண்டிட்டு தான் இப்போ ஆளுக்கு கொஞ்சம் காலே இல்லாது என்ன செய்கிறது குடும்பத்தை பார்க்கணுமெண்டு மருந்துகளை எடுத்து இதாண்டி போட்டு இப்போ அப்பாண்ட உழைப்பு தான் ஒரு ஆள்கிட்ட அது மேலாட்டா கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கும் வேலையில் விளையாட்டிகள் போவாட்டா உங்களை பார்க்கணும் ஆஸ்பத்திரிக்கு எடுக்கணும் இந்த கீவார் காசுண்டு போடுவேன் நம்ம 5000 ரூபா மற்றது எனக்கு இந்த கேன்சர் காசுண்டு ஒரு 5000 ரூபா தாரது அதுக்கு மாப்பட்டிகள் அதுகள் நீங்கள் தருவினேன் சின்னாக்கள் அந்த கேன்சர் காசுண்டு எடுத்துண்டு அதுகளைத்தான் வந்து வச்சு பொழுதுபோக்காட்டு அப்போ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ மேசன் வேலைக்கும் போவார் இங்கே என்னபடி கூலிகளுக்கு எல்லா வேலைக்கும் போவார் அப்பா எந்த வேலை கிடைக்குது அந்த வேலை போவார் கடலுக்கு கட்டாலும் மறுபடியும் போவார் அவரால் இல்லாத காலமே இல்லாத என்ன செய்யறது 2 பொம்பளை பிள்ளைகளும் இருக்கணும் ஒரு ஆளுக்கு 21 வயசு மற்றவாக்கு 23 வயசு இப்படியோ போய்கொண்டு இருக்க பொழுது ஆக நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த பால் மாடு வந்து கிடைச்சிருக்குது அது இப்பதானே நீங்க வாங்கினீங்க இனி வரக்கூடிய காலத்திலேயுமா அது சரியா உங்களுக்கு பயனளிக்கும்னு நான் நம்புறேன் நீங்க அதுக்கு சரியான சாப்பாடுகளை வந்து போட்டு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு பிறகு அதுக்கான அந்த வாக்கு தையல் கொஞ்சம் தெரியும் வாக்கு இதுக்கு போற வாக்கு ஒரு மிஷினை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் முதல்ல இந்த கேட்டு நீங்க மிஷினை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா மிஷின் ஒன்றுண்டா தான் தைக்கிற வீட்டை போய் கொஞ்சம் நேரம் விட்டு வச்சு தைச்சு தண்டெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறா ஒரு கடை தொழில் செஞ்சோண்டு வீட்டை நிக்கிற செய்யக்கூடிய ஒரு எங்களுக்கு வட்டி தைச்சு தண்டா பேருந்து நாங்க வெளியில தைச்சு கொடுப்போம் நிறைய பேர் தையல்கார வைக்கணும் பெற சொல்றோம் நடுவா மகளை நடுக நிக்கிற நேரம் எல்லாம் பெற சொல்றவா அம்பிகாண்ட தங்கச்சியவா எல்லாம் சும்மா தைச்சு பழகினாலும் பழகி விடுவிக்கலாம் மிஷின் ஒன்று எடுத்தான்னு சொல்லி நடுக சொல்லி கொண்டு தான் இருக்கிறாவா அது இப்படியே வந்து போய்கொண்டிருக்குது நீங்கள் இப்ப கடைசியா கேட்டிருக்கிறது வந்து ஒன்று வீடு திருப்பணும் இல்லைன்னு சொன்னா பிள்ளைக்கான அந்த சுய தொழிலை செய்யறதுக்காக ஒரு மிஷின் அதாவது ஒரு தையல் மிஷின் கட்டாயம் நாங்க முயற்சி செய்யறோம் அம்மா வீட்டுல இருந்து இனி வளரக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய சுய தொழில் மூலமாக வளரணும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் உங்களை மீண்டும் சந்திச்சதுல எங்களுக்கு மகிழ்ச்சி
இப்போ நான் வேளாண் இருக்கேன். கேன்சர் வருத்தம் வருத்தம் இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்கிறோம். இப்போ என்ன மாதிரி நடக்குது சில உலக இப்போ 2ஆம் தரம் மருந்து ஏற்றினவேன். இதில் ஏற்றி இப்போ இந்த ஃப்ராக் தண்டிட்டு 2ஆம் தரம் மருந்து ஏற்றினவேன். அதோட இப்போ ஒரு மாதிரி இருக்கிறேன். இனி என்னென்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது. கொஞ்சம் வீட்டு நிலைமையெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது. எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகள் 2 முடிச்சுட்டுனா 2 பேருக்குன்னா பார்க்க கொஞ்சம் காலையில் ஆகுது. அதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குது. காலையில் மாடந்து உதவி செய்தவ வேறதுக்காகவும் உதவி செய்தவ அந்த மாடை நிற்கிது கண்டு விட கொஞ்சம் அவிட்டு கட்டுற கஷ்டம் இங்கே மகள் காணிக்க கட்டி இருக்குது. அதனால் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் கேட்டேன், நான் தையல் மிஷின் எல்லாத்துக்கும் எங்களோட வீட்டு இருக்கோம் எல்லாம் பிரிஞ்சிட்டுது திருத்தி திரை சொல்லித்தான் இந்த அண்ணாவை கேட்டேன்னா போன முறை சொன்னவ ஓமண்டு தான் சொல்லி இந்த வீடாக அந்த மாடம் கண்டு தந்தவ. அதில் இப்போ பால் குறைஞ்சிட்டு பால் வர்றது இல்லை. அப்போ நிற்கிது கண்டுக்காக வச்சுருக்குறோம். இப்போ அதால் நாங்கள் நினைப்பு யோசனை பண்ணி இப்போ பிள்ளைகளுக்கு அந்த தையல் மிஷினை தான் உதவி கேட்டேனாங்க. அது இல்லாட்டிக்கு எங்களோட வீட்டு திருத்தி உதவி செய்ய சொல்லித்தான் கேட்குறோம். ஏதோ பார்த்து உங்களுக்கு நீங்கள் தான் இதன் உதவி செய்ய மாடம் கொஞ்சம் அவட்ட கட்டப்போ மழைக்க கஷ்டம் தானே கடற்கரைக்கான் கொண்டே கட்டிட்டு வரவேன். கடையில் போயிட்டுனா இல்லைவா அப்போ அந்த ஏழைகள் செய்து ஓட்டி இருக்கிறா. சும்மா ஒரு கடை இப்போனவா அதை சரி வராதான் வந்துட்டு இருக்கிறா. அந்த தையல் மிஷினை தான் எதிர்பார்த்தவா தைப்பாவா கொஞ்சம் வீட்டப்போ. இப்போ அதாவது தையல் மிஷின் என்றாலும் வீடு திருத்த என்னென்னு வீட்டு என்றாலும் கொஞ்சம் உதவி செய்ய சொல்லித்தான் கேட்டேன். நாங்கள் முதலும் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். 074 228 1902 இந்த ஃபோன் நம்பருக்கு உதவி செய்கிறார்கள். இது கூடாக உங்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உதவி செய்கிறவருக்கு நன்றி. உதவி கிடைச்ச அவருக்கு நன்றியை சொல்லி 2 பிள்ளைகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு பிரச்சனை உதவி செய்ய சொல்லி கேட்குறேன். அதாவது ஒரு தொழிலுக்கு செய்திகள் என்றால் ரொம்ப நன்றியாக இருக்கும். எங்களுக்கு என்ன எந்த ஒரு உதவியும் செய்தால் எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு தான் ஒரு தொழில் வாய்ப்பில்லை. தேவைக்கு மேலாது கொஞ்சம் தொழில் செய்ய கஷ்டம். கால் முறிஞ்சது வெறும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ அதால் எங்களுக்கு நல்ல உதவிகள் செய்ய சொல்லி கேட்குறேன்.